ஆக்சுவலாக நம்ம பத்மநாதபுரம் பேலஸ் பக்கத்தில் வந்துட்டோம். ஆக்சுவலாக நம்ம போயிட்டுருக்க ரோடு வந்து நாகர்கோவில் டு ட்ரிவாண்ட்ரம். இது ஒரு நேஷ்னல் ஹைவே, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே ஒரு கார் ரிவ்யூ கூட பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது புதுசாக காரெல்லாம் 2-3 கார் லான்ச் பண்ணிக்கிட்டாங்கல்ல. மழை பெஞ்சதுன்னா உள்ள தண்ணி போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ATH Vlogs. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து எக்ஸ்டர்னல் மைக் செட்டப் பண்ணி தான் இந்த மோட்டோ விளாகிங் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சும்மா தான் நம்ம எக்ஸ்டர்னல் மைக் ஒன்று வச்சுருந்தோம். அதை வந்து ஹெல்மெட் உள்ள கனெக்ட் பண்ணி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு தான் சும்மா டெஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கேன். பார்ப்போம், ஆங்கிள் எல்லாம் செக் பண்ணலை, எப்படி தெரியுதுன்னு தெரியல எனக்கு. ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு நம்ம வண்டியில் லைட் வந்து கொஞ்சம் ரொம்ப பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எனக்கு LED மாட்டுறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா ஹெட்லைட்டோட ஒரிஜினாலிட்டியாக இது ரிமூவ் பண்ண வேண்டாம்னு நினச்சிட்டு இருக்கேன். சப்போஸ் ஒருவேளை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றினோன்னா கூட மழை பெஞ்சதுன்னா உள்ள தண்ணி போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் LED வந்து லைஃப் எப்படி வரும்னு தெரியலை. அதனால நான் LED வந்து போகிறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, பவர் கம்மியாக இருந்துச்சுனாலும் ஸ்டாக் இதை வச்சு ஸ்டாக் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலான்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிரிட்ஜ் வந்து கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் வியூ நல்லாயிருக்கும், பார்ப்போம் கேமராவில் எப்படி தெரியுதுன்ட்டு. ஆக்சுவலாக ஈவினிங் ஒரு 6 o'clock அந்த டைம் வந்தோம்னா இங்கே இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக 6:30 தான் ஆச்சு. இன்றைக்கி ரொம்ப வின்டர் சீசன்றதுனால கொஞ்சம் நல்லா இருட்டிடுச்சு. ரோடு தான் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸ்பீடெல்லாம் போக முடியாது. ஆக்சுவலாக பகலில் வந்தோன்னா ஸ்ட்ரைட்டாக நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு மலை தெரியும். அது இந்த வியூவில் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நைட்டில் ஒன்றுமே தெரியலை. அது பாருங்க, எனக்கு முன்னால் ஒரு வண்டி, ஒரு பைக்கு போயிட்டுருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு பின்னால் லைட் இல்லை. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, நைட்டில் வந்து பின்னாடி எல்லா லைட்ஸுமே கரெக்டாக வச்சு ஓட்டுங்க, இல்லைன்னா பின்னால் வர வண்டிங்களுக்கு தான் கஷ்டம், தெரியாது ஃப்ரண்ட்டில் வண்டி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஓகே, வண்டி ஆக்சுவலாக ரிசர்வ் ஆகிடுச்சு. நான் வந்து மைலேஜ் எவ்வளோ தரதுன்னு சொல்லிட்டு நான் ட்ரிப் மீட்டரேஜ் ரீசெட் பண்ணி விட்டேன். ஸோ நான் கரெக்டாக 500க்கு போடுவேன். ஒரு 250லேருந்து 265 அந்த ரேஞ்சில் ஓடும். இப்படி நம்ம போட்டோம்னா
நமக்கு தெரியும் வண்டி எவ்வளோ மைலேஜ் தருது. அப்புறம் எப்போ நமக்கு திரும்ப ரீஃபில் இப்போ பண்ணணும் அந்த இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சிடும். பெட்ரோல் இல்லாமல் எங்கேயும் நிற்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இதை ரெகுலராக நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா, நான் இப்போ ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன் ஒரு 4-5 மாதமாக. அதனால் எனக்கு வண்டி எவ்வளோ ஓடும் அந்த இதெல்லாம் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக ரிசர்வ் ஆனோடனே ட்ரிப் மீட்டரை வந்து 0 பண்ணி விட்ருவேன். அதுக்கப்புறம் நம்ம வண்டி வந்து அடுத்த ஃபியூல் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஓடும் அப்படின்றத வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நாகர்கோவிலேருந்து எங்கே போயிட்டுருக்கேன்னா பத்மநாதபுரம் அந்த ரூட் போகிறோம். ஆக்சுவலாக டெய்லி இந்த டைம் இப்படி தான் நான் ஒர்க்கு முடிச்சுட்டு வர டைம் தான் இது. ஆப்போசிட்லேருந்து வரவங்க ஹை பீம் ஃபுல்லாகவே ஹை பீம் போட்டுட்டு வரதுனால தான் கொஞ்சம் பிரச்சனை. நமக்கு ஹை பீம் தேவைப்படும் போது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு தான் அது கஷ்டன்றதை அவங்க புரிஞ்சுக்கல. நம்ம ரோட்ஸும் அப்படி தான் அந்த இதில் தான் இருக்குது கண்டிஷன். ஆப்போசிட்லேருந்து ஹை பீம் போட்டுட்டு வந்தால் எந்த இடத்துல பள்ளம் கிடக்கு எந்த இடத்துல புல் கிடக்கு ஒன்றும் தெரியாது. ஆக்சுவலாக எனக்கு எங்கேயாவது லாங் ட்ரைவ் போகணுன்னு ரொம்ப ஆசை, ஆனால் எங்கேயும் இருக்க மாட்டேங்குது. நமக்கு அந்த சுச்சுவேஷன் அமைய மாட்டேங்குது. ஆனால் லாங் ட்ரைவ் போகிறதுக்கு முன்னாடி வண்டியில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிட்டேன்னா அதை பற்றி யோசிக்கலாம். இந்த சைடில் எல்லா கார் ஷோரூம்ஸும் இருக்குது. டாட்டா, ஹோண்டா, அப்புறம் ஸ்கோடாவும் ஃபாக்ஸ்வாகனும் அங்கே நாகர்கோவில் சிட்டிக்குள்ளாலே இருக்குது. கியாவும் நாகர்கோவிலுக்குள்ளாலே இருக்குது. மாருதியும் நாகர்கோவிலுக்குள்ளாலே. ஆக்சுவலாக நம்ம அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வருவோம். நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சால் காமிக்கிறேன். அப்படியே ஒரு கார் ரிவ்யூ கூட பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த புதுசாக காரெல்லாம் 2-3 கார் லான்ச் பண்ணிக்கிட்டாங்க. இல்லை ஸ்கோடா கைலாக் லான்ச் பண்ண போனாங்க. ஆக்சுவலாக December 2ன்னு நினைக்கிறேன். ஷோரூமுக்கு என்றைக்கு வருதுன்னு தெரியல. இங்கே நாகர்கோவில் நம்மளோட பக்கத்தில் ஒரு ஷோரூம் இருக்குது. அங்கே வந்துச்சுன்னா போய் ஒரு சும்மா வாக்கரவுண்ட் வீடியோ மாதிரி கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கார் ரிவ்யூவும் ஸ்டார்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரோடு ஒர்க் நடந்துகிட்ருக்கு. கன்னியாகுமரி டு ட்ரிவாண்ட்ரம் 4-வே ஒர்க்கு போயிட்டுருக்கு. அதுதான் இங்கே வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் இதாக இருக்கேன். ஆக்சுவலாக இன்னும் ஒரு எப்படியும் 5 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த ரோடு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. அப்போது இந்த ரோடு வந்து கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாகும். ப்ளஸ் ஆக்சுவலாக இந்த ரோடு வேலை நடந்துட்டு இருக்கனால தான் இந்த ரோடை வந்து அந்த நேஷனல் ஹைவே 4-வே ஒர்க் நடந்துட்டு இருக்கனால தான் இதை வந்து இந்த ரோடை சரி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக வந்து ஆக்சுவலாக இந்த பக்கத்தில் தான் இந்த ரோடு கிராஸ் ஆகி நமக்கு லெஃப்ட் சைடில் போகும். லெஃப்ட் சைடில் போய் அங்கே கேரளாக்குள்ளால் அந்த 4-வே கூட ஜாயிண்ட் ஆக போகுது. இன் பிட்வீனில் ஒரு டோல்கேட்டும் வரப்போகுது போல் இருக்குது. அது கரெக்டாக எந்த இடத்துலன்னு தெரியல. டோல்கேட்டும் வரும் அதில். இந்த வழியில் உள்ள போகுது, கிராஸ் ஆகி போகுது. அதில் கேமராலெல்லாம் எப்படி தெரியுதுன்னு தெரியல ஹை பீம். ஆனால் எனக்கு இங்கே சுத்தமாக ஒன்றும் தெரியல ஹை பீம் போட்டால். ஆக்சுவலாக நான் ஹெல்மெட்டில் வைசர் போட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். இல்லைன்னா இந்த தூசியெல்லாம் வந்து ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்.
மேபி வைசர் போடலைன்னா நமக்கு ஓரளவுக்கு கிளியராக தெரியும். இப்போ வைசர் போட்டிருக்கனால அந்த வைசரில் கூட நிறைய ஸ்க்ராச்சஸ் இருக்கனால அது வேறு ஒரு பிரச்சனையாக இருக்குது. ரெண்டு நாளாகவே ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லன்னு காலையில் கூட நினச்சிட்டே தான் வந்தேன் ஆஃபீஸ்க்கு. இன்னைக்கு இப்போ மழை பெய்யலைன்றதுனால தான் நான் இந்த கேமராவை எடுத்துல மாட்டினேன். போகிற வழியில் எங்கேயாவது மழை பெய்யுதான்னு தெரியல. மழை பெஞ்சிச்சுன்னா உடனே எடுத்து பேக் பண்ணி வச்சிடணும். டெய்லி நம்மளோட vlog வந்து ஃபுல்லாக நைட் டைம் மட்டும்தான் என்னால் பைக்கில் எடுக்க முடியுது. பகலில் போகிற டைம், அதாவது ஆஃபீஸ் வர டைம் எனக்காவது முடிஞ்சுன்னா டே டைமில் கூட ஒரு vlog எடுக்கலாம்னு பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த சீனரி எல்லாம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த சைடெல்லாம். ஆக்சுவலாக நம்ம போயிட்டுருக்க ரோடு வந்து நாகர்கோவில் டு ட்ரிவாண்ட்ரம். இது ஒரு நேஷ்னல் ஹைவே, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. NH 47 44 கரெக்டாக தெரியல. அதில் ஏதோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று இந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. நான் ஃபோனில் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த நம்மளோட கேமரா, ஆக்ஷன் கேமராவில் வந்து நான் தனியாக ஒரு எக்ஸ்ட்ரா C டைப் கனெக்டர் போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் குவாலிட்டி கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நாய்ஸும் எப்படி இதாகுதுன்னு தெரியல. விண்டு நாய்ஸு ஹெல்மெட்டுக்கு உள்ளால தான் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் ஸ்லோவாகவே போகும். அந்த பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, அதில் எப்படியும் கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடும். எனக்கு வந்து ஒரு பஸ்ஸுக்கு போய் பின்னாலேயும் போய் நிற்க முடியாது. அதனால தான் வந்து அட்லீஸ்ட் நம்ம ஸ்லோவாக மூவிங்லேயே அது இருக்கும். இந்த இடத்துல இருந்து நம்ம ரைட்டில் கிராஸ் பண்ணணும். இது ஒரு சின்ன ஷார்ட்கட். ஆக்சுவலாக நம்ம வந்து பத்மநாதபுரம் பேலஸ்க்கு ஃப்ரண்ட் வழியாக தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். நான் உள்ளால போக முடியாது, காமிக்கிறேன். அங்கே கரெக்டாக பத்மநாதபுரம் பேலஸ் என்ட்ரன்ஸில் நான் காமிக்கிறேன். இன்னொரு நாள் வந்து டே டைமில் வரலாம், அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். இது ஒரு சின்ன ஷார்ட்கட். ஆக்சுவலாக அந்த பக்கம் போனோம்னா தக்கலை வரும். தக்கலை வந்து கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தி. தக்கலையிலேருந்து நம்ம வந்து திருப்பரப்போ அந்த சைடு, அந்த குலசேகரம், அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனோம்னா நம்ம தக்கலை போகாமலே இந்த வழியாக வரலாம். இது ஒரு சின்ன ஷார்ட்கட். நம்ம அந்த டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருக்க வேண்டாம். கன்னியாகுமரி ட்ரிவாண்ட்ரம் போகிறவங்க ஸ்ட்ரைட்டாக அப்படியே போயிட வேண்டியதான். இந்த இடமும் அப்படி தான், பகலில் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாமே வாழைத்தோப்பு, வயல், இந்த சின்ன வாட்டர் கிராசிங், இதுலலாம் தண்ணி ஜாஸ்தியாக வர மழை பெஞ்சதுன்னா இந்த பக்கம் வந்து ரெண்டு சைடும் வந்து தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு.
எத்தனாச்சு? நம்ம பத்மநாதபுரம் பேலஸ் பக்கத்தில் வந்துட்டோம். ரைட் சைடில் தான் இதோட என்ட்ரன்ஸ் இருக்குது. ஓகே, இதுதான் பத்மநாதபுரம் பேலஸ் என்ட்ரி. சரி, நம்ம மார்னிங் ஏதாவது ஒரு டே டைம் வந்து பார்த்துக்கலாம். பகலில் எல்லாம் நிறைய வண்டிங்களாக தான் இருக்கும். கேரளா, வேறு ஏதாவது அதர் ஸ்டேட்டில் இந்த இதெல்லாம் ஃபுல்லாக டூரிஸ்ட் வெஹிக்கிளாக தான் இருக்குங்க. ஸோ நம்ம இப்போ எந்த ரோட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோன்னா, இந்த ரோட்டு வழியாக நம்ம போனோம்னா திருப்பரப்பு, அப்புறம் அந்த மாத்தூர் தொட்டிப்பாலம், அந்த ரோடு தான் இது. ஆக்சுவலாக இதுலேருந்து ரைட்டில் போனோம். ஓகே, இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போனோம்னா மாத்தூர் தொட்டிப்பாலம், திருப்பரப்பு ஃபால்ஸ் இதெல்லாம். இந்த ரோடு வந்து இப்போ ரீசெண்டாக தான் போட்டிருந்தாங்க, நல்லா இருக்கும். ஆக்சுவலாக எலெக்ஷன் டைமில் போட்டிருந்தாங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் ரோடு போடுறாங்க. மற்ற டைம்லாம் ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த எலெக்ஷன் டைமில் எந்தெந்த ரோடு போட்டாங்களோ அந்த ரோடு மட்டும்தான் இப்போ கொஞ்சமாவது பரவாயில்லாமல் இருக்குது. மற்றபடி எல்லாமே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ரோடு எந்த அளவுக்கு கிளியராக தெரியுது கேமராவில் தெரியுது எனக்கு தெரியல. அந்த சைடு வந்து ரொம்ப இனிமேல் இந்த ரோடு வந்து கொஞ்சம் வீடுங்கள்லாம் கம்மியாக தான் இருக்கும். லைட்டிங்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்மள மழை பெஞ்சு நல்லா சேர தகுதியுமாக இருக்குது. நான் கொஞ்சம் கவனிக்காமல் இருக்கேன். இந்த ரோடும் அப்படி தான். பகலில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ரெண்டு சைடுமே நல்ல க்ரீனிஷாக இருக்கும். அது சென்டரில் இந்த ரோடு போகும், அந்த மாதிரி நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் டே டைமில் ஒரு வ்ளாக் பண்ணும்போது முடிஞ்சா காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ காட்டுக்குள்ளால போன மாதிரி இந்த ரோடு இருக்கும். ஆக்சுவலாக இது கொஞ்சம் தூரம் தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மற்ற வீடுங்கள்லாம் வந்துடும். பார்த்தீங்களா, ரொம்ப பயங்கரமான இருட்டாக இருக்குல்ல, ஒரு லைட்டும் கிடையாது. ஆனால் இந்த ரோடு இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கு. நம்மளோட டெஸ்டினேஷனை கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.